தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். பரபரப்பான அரசியல் சூழலில் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கிய முதல் நாளிலேயே மக்களவையில் எதிர்க்கட்சிகள் அமளி. அடுத்தடுத்து அவை ஒத்திவைப்பு. எதிர்க்கட்சிகளின் நோட்டீஸை ஏற்க மறுத்த மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா, அனைத்து கேள்விகளுக்கும் மத்திய அரசு தரப்பு பதிலளிக்க தயாராக இருப்பதாக பேச்சு. அகமதாபாத் விமான விபத்து மற்றும் பகல்காம் தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு நாடாளுமன்றத்தில் இரங்கல். இரு அவைகளிலும் இரங்கல் குறிப்பு வாசிப்பு. ஆபரேஷன் சிந்தூர் விவகாரம் குறித்து நாடாளுமன்ற இரு அவைகளிலும் அடுத்த வாரம் விவாதம். மக்களவையில் 16 மணி நேரமும் மாநிலங்களவையில் 9 மணி நேரமும் நடைபெறும் என அறிவிப்பு. விமான விபத்துகள் இனி நடைபெறாத வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும். அகமதாபாத் விமான விபத்து தொடர்பாக மாநிலங்களவையில் மத்திய அமைச்சர் ராம்மோகன் நாயுடு விளக்கம். மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக செயல்படுவதை உறுதி செய்வது அனைவரின் பொறுப்பாகும். எதிர்க்கட்சிகள் நல்ல ஒருங்கிணைப்புடன் செயல்பட வேண்டும் எனவும் பிரதமர் மோடி வலியுறுத்தல். மக்களவையில் எதிர்க்கட்சியினர் பேச அனுமதி மறுக்கப்படுவதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. அமைச்சர்கள் பேச மட்டுமே அனுமதி, எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேச அனுமதிக்கப்படவில்லை எனவும் ஆவேசம். சென்னை, தூத்துக்குடி துறைமுகங்கள் வழியாக தமிழகத்திற்கு போதைப்பொருள் கடத்தல். மாநிலங்களவையில் அதிமுக எம்பி தம்பிதுரை பகிரங்க குற்றச்சாட்டு. கேரள முன்னாள் முதலமைச்சர் அச்சுதானந்தன் காலமானார். திருவனந்தபுரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தலை சுற்றல் காரணமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மருத்துவமனையில் அனுமதி. முதலமைச்சருக்கு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் விளக்கம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நலமுடன் உள்ளார். விரைவில் வீடு திரும்புவார். மருத்துவமனையில் முதலமைச்சரை சந்தித்த பின் அமைச்சர் துரைமுருகன் பேட்டி. தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்களில் விவசாயிகள் பயிர்க்கடன் பெற சிபில் ஸ்கோர் கட்டாயம் என்பதா? மன்னார்குடி பிரச்சாரத்தில் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. தமிழகத்தில் 24 மணி நேரத்தில் 10 கொலைகள் நடந்திருப்பதாக வெளியாகியுள்ள செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக நயினார் நாகேந்திரன் வேதனை. பழுதடைந்து கிடக்கும் அரசு இயந்திரத்தினால் குற்றவாளிகளுக்கு குளிர்விட்டு போய்விட்டது என்றும் விமர்சனம். சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக ஸ்ரீவஸ்தவா பதவியேற்றார். கிண்டி ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் ஆர்.என். ரவி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா திமுகவில் இணைந்தார்.
சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைத்துக் கொண்டார். அண்ணா கொள்கைக்கு எதிரான பாதையில் அதிமுக செல்வதாக அன்வர் ராஜா குற்றச்சாட்டு. பாஜகவின் கையில் சிக்கி சின்னாபின்னமாகி வருவதாகவும் விமர்சனம். அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பான மனுக்கள் மீது விரைவாக விசாரணை நடத்தப்படும் என தேர்தல் ஆணையம் பதில் மனு தாக்கல். ஏற்கனவே 10 பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளதால் விசாரணைக்கு காலவரம்பு நிர்ணயிக்க தேவையில்லை என்றும் உயர்நீதிமன்றத்தில் விளக்கம். ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் பொதுமக்களின் ஆதார் எண், ஓடிபி எண் கேட்க இடைக்கால தடை. திமுக பொதுச் செயலாளர் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. கருணை அடிப்படையில் அரசு பணி வழங்குவது தொடர்பான விதிகளில் 2 வாரங்களில் திருத்தம் செய்ய அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. தலைமை செயலாளர், முன்னாள் தலைமை செயலாளர் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரியதால் வழக்கு முடித்து வைப்பு. விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொள்ளும் மாணவிகள், இளம் பெண்களின் நலன் கருதி சிறப்பு பாதுகாப்பு சட்டம். சிறப்பு பாதுகாப்பு சட்டம் கொண்டுவரும் தமிழக அரசு தலைமைச் செயலாளர், விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திற்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு பாராட்டு. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே ஆண்டியாபுரத்தில் செயல்பட்டு வரும் பட்டாசு ஆலையில் வெடி விபத்து. பட்டாசு ஆலை வெடி விபத்தில் சிக்கி 4 பேர் உயிரிழப்பு, 2 பேர் காயம். மத போதகர் தாக்கப்பட்ட வழக்கில் திமுக முன்னாள் எம்பி ஞான திரவியத்திற்கு சம்மன் வழங்காததற்கு எதிரான வழக்கு. எம்பி, எம்எல்ஏக்களுக்கு சம்மன் வழங்க இயலாவிட்டால் தனிப்பிரிவு அமைக்க உத்தரவிட நேரிடும் என உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரி தொடரப்பட்ட வழக்கில் உயர்நீதிமன்றத்தில் நேரடியாக காவல்துறை பதில் மனு தாக்கல். நேரடியாக பதில் மனு தாக்கல் செய்ததை ஏற்க நீதிபதி மறுப்பு. பதிவுத்துறையில் தாக்கல் செய்ய காவல்துறைக்கு உத்தரவு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே இரு தரப்பினர் இடையே மோதல். ஒருவரை டிராக்டரில் கட்டி வைத்து அடித்த நிலையில் 12 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு. சென்னை ஆழ்வார்பேட்டையில் மக்கள் நீதி மய்யம் மாநில மகளிர் நிர்வாகி மீது தாக்குதல். தவறான பாதையில் ஆட்டோ ஓட்டுநர் சென்றதாக கூறி வாக்குவாதம் செய்தபோது தாக்கியதாக போலீசில் புகார். தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க மக்கள் கோரிக்கை. ஆட்சியரிடம் மனு அளிக்க மக்கள் குவிந்ததால் பரபரப்பு. பலத்த போலீஸ் பாதுகாப்பு. தென்காசி ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் ராணுவ வீரர் குடும்பத்துடன் தர்ணா. ஆழ்வார்குறிச்சியில் உள்ள தனது வீட்டில் நகை திருட்டு தொடர்பாக போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி தர்ணா. சென்னை பழவந்தாங்கல் ஜிஎஸ்டி சாலையில் உள்ள பெட்ரோல் பங்கில் கார் ஓட்டுநரை பங்க் ஊழியர் தாக்கியதாக புகார். கேஸ் நிரப்பியதற்கு பணம் கொடுப்பதில் ஏற்பட்ட தகராறில் கார் ஓட்டுநரின் மண்டை உடைப்பு.
மயிலாடுதுறையில் டாஸ்மாக் கடை அருகே சட்டவிரோதமாக திறந்த வெளியில் மது விற்பனை. மது விற்பதாக வீடியோ வெளியான நிலையில் செல்வம் என்பவர் கைது. ஓசூர் அருகே மின்சாரம் தாக்கி கணவன் மனைவி உயிரிழந்த சோக சம்பவம். 2 பேரின் உடல்களையும் கைப்பற்றி போலீசார் விசாரணை. தென்காசி சீவநல்லூரில் கடந்தை வண்டு கொட்டி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 உயிரிழப்பு. படுகாயமடைந்த 3 பேருக்கு தென்காசி அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் உயர்ந்தது. கிராம் 9,180 ரூபாய்க்கும் சவரன் 73,440 ரூபாய்க்கும் விற்பனை. தெலுங்கானா மாநிலம் சூர்யாபேட்டையில் உள்ள நகைக்கடையில் 17 கோடி ரூபாய் மதிப்பிலான 18 கிலோ தங்க நகைகள் கொள்ளை. சுவற்றில் துளையிட்டு கடைக்குள் புகுந்து கைவரிசை காட்டிய கொள்ளையர்களை பிடிக்க தனிப்படை அமைப்பு. ஆன்லைன் சூதாட்ட செயலிகளை விளம்பரப்படுத்தியது தொடர்பான வழக்கில் நடிகர்கள் ராணா ரகுபதி, விஜய் தேவர்கொண்டா, பிரகாஷ் ராஜ் உள்ளிட்டோருக்கு அமலாக்கத்துறை சம்மன். ராணா ரகுபதி ஜூலை 23ஆம் தேதியும், நடிகர் பிரகாஷ் ராஜ் ஜூலை 30ஆம் தேதியும், விஜய் தேவர்கொண்டா ஆகஸ்ட் 6ஆம் தேதியும் ஆஜராக உத்தரவு. வங்கதேச தலைநகர் டாக்காவில் கல்லூரி வளாகத்தில் ஜெட் விமானம் விழுந்து நொறுங்கி விபத்து. விமானப்படைக்கு சொந்தமான பயிற்சி விமானம் தீப்பிடித்து எரிந்ததில் 19 பேர் உயிரிழப்பு, 70 பேர் படுகாயம் என தகவல். (2025) செஸ் உலகக்கோப்பை இந்தியாவில் நடைபெறும் என அறிவிப்பு. அக்டோபர் 30ஆம் தேதி முதல் நவம்பர் 27ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.